ஜிகே பேஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள காரியமங்கலம் மார்க்கெட்டு தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பசு மாடுகளின் விலை விவரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் என் கூட மொபைலில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ விலை விவரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இந்த சந்தை என்றைக்கு நடக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நடக்குங்க. மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. So back to what I was saying. Could be us. இந்த மாடு எத்தனை மாதம் சனியாகுது? 9 மாதங்களா? எத்தனை மாடு நான் கொண்டு வந்தீங்க வியாபாரத்துக்கு? 4 மாடு கொடுத்துட்டீங்களா? வியாபாரம் மழை விழுந்துருக்குங்களா? ஓரளவு வியாபாரம் ஆகும். பால் விலை குறைஞ்சிருச்சு. மாடு விலை எப்படி சொல்கிறீங்க? 85. வியாபாரம் டைம் இந்த மாடு 1 ரூபா 1.10 அந்த மாதிரி வியாபாரம் ஆச்சு. இப்போ இல்லை சுத்தமாக. இப்போ எத்தனாவது கண்ணா போட்டால் இது? தலசு கண்ணு தான். பால் ஆவரேஜ் எப்படின்னா வரும்? 15 லிட்டர் ஆகும். இந்த மாதிரி வாரத்துக்கு எத்தனை மாடு வாங்குவீங்க? இந்த மாதிரி வாரத்துக்கு எத்தனை மாடு? 2 மணி நேரம் வியாபாரம். 4 மாடு விற்கிறீங்களா? நமக்கு எந்த ஊர்னா? உடச்சிக்காரங்களா? ஓகே ஓகே ஓகே. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா? நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே 99 65 21 45 73. நம்மளை கான்டாக்ட் பண்ணால் சென மாடுங்கள்லாம் கிடைக்கும். நல்லா பண்ணைக்கு நல்ல தரமான மாடுங்கள்லாம் கிடைக்கும். எத்தனை லிட்டர் பால் கறக்கிற மாடுகளும் கிடைக்குங்க? 20 25 எல்லா மாடுமே கிடைக்கும். ஆவரேஜாக என்ன ரேட்லேருந்து நான் இருக்கும்? என்ன ரேட்லேருந்து இருக்கும் நம்மகிட்ட? 50 ரூபாயிலேருந்து 1 லட்சம் 110. ஸோ மாடு வேணா உடச்சி கரைக்கு வந்து பார்க்கலாம். எப்பயுமே மாடு இருக்குங்களா? எப்பயுமே 10 மாடு இருக்கும். இந்த மாடு விலை எப்படிங்க வரும்? 60,000. அது சென்னை எப்படின்னா இருக்கு? அதுவும் 9 மாதம். அது கண்ணு எத்தனை கண்ணை போட்டேன்? 3வது கண்ணுங்களா? பால் எப்படின்னா அது 15 லிட்டர் வரும். ஸோ சென்னை மாடு வேணால் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை கொடுத்துருக்க பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள காரியமாடுங்க. அதாவது சந்தை நடக்கிற இடம் தாங்க. இந்த பக்கம் மலைங்க ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து மலைங்க. அதனால் இப்போ ஃபுல்லாமே இந்த இடம்லாம் கலேஜாக இருக்குது. மாடு கூடுறதும் கொஞ்சம் கம்மியாக தாங்க தெரியுது. இன்னும் போயிட்டு இன்னும் தரமான மடங்கள் உள்ளே இருக்கும். வியாபாரம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மாடு விலை எப்படின்னா வரும்? எப்படி விலை சொல்றீங்க? இந்த மாடு எப்படி விலை சொல்றீங்க? 95,000ங்களா? 80 வருஷம் வேணுமா? 75 குட்டி வரணும். கண்ணாடி நீ வந்து அந்த அண்ணன் சொல்லிட்டு உள்ள வாங்கிட்டு இந்த மாடு விலை எப்படி சொல்றீங்க? அது 2 லட்சம் சொல்லுதுங்க.
அவர் காட்டுத யாராலா எப்படி வச்சுக்க அந்த மாடு விலை எப்படின்னா சொல்கிறீங்க? 1.10 சொல்லுங்க. 1.10ங்களா? இப்போ எத்தனை மாதம் நான் சனியாக இருக்கும்? இப்போ 8 மாதம். 8 மாதம். இந்த ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? வியாபாரிங்களா இல்லை வளர்ப்பாளிங்களா? வியாபாரி தான். ஒரே மாடு கொண்டு வந்துருங்க, வியாபாரம் இல்லைங்களா? வியாபாரம் இல்லை, கொஞ்சம் மடி கம்மியாக இருக்குது. மடி கம்மியாக அதனால விற்கல. எந்த ஊர்ண்ணா நமக்கு? நம்ம கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா? ஃபோன் நம்பர் கிடைக்குமா? நம்பர் சொல்லுங்கள் அப்படியே. இன்னொரு வார்த்தைக்கு எத்தனை மணி வாங்குவீங்க? 89 73 94 74 66. இந்த மாதிரி வார்த்தைக்கு எத்தனை மாடு வாங்குவீங்க வியாபாரத்துக்கு? 4 3. இதேமாதிரி ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப் தான் இருந்தால் வாங்குவீங்க. இல்லை ஆவரேஜாக பால் எப்படின்னா வரும்? 20 லிட்டருக்கு குறைஞ்சது வரும். இந்த மாதிரி எப்பவுமே வீட்டில் மாடு வச்சுருப்பீங்களா? வீட்டு மாடு வீட்டில் தனியாக வாங்கி விற்கிறது, வியாபாரத்துக்கு தனியாக வாங்குறீங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி தரமான மாடுங்களாக கிடைக்கும். நமக்கு பாலக்கோடுங்களாண்ணா? நம்ம பேர்னா சங்கர், 5வது மேல் வரும். ஸோ இந்த மாதிரி தரமான மாடுங்கள் வந்து உங்கள் பண்ணைக்கு வாங்கணும் அப்படின்னா ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மாடு பாருங்கள், நல்லா சைஸில் நல்லா இருக்குங்க. ஸோ கெடாரி தாங்க, இப்போதாங்க 8 மாதம் தனியாக இருக்குது. தலசங்கன்னு தாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா சைஸ்லையும். அந்த மாடு விலை எப்படின்னா சொல்கிறீங்க? இந்த மாடு விலை வேற இல்லைங்க. அதில் என்ன விலை சொன்னாருங்க? 1 ரூபாய்க்கு மேலேங்களா? நல்லா ஒசரங்க இது. நான் அந்த மாடை விலை எப்படின்னா சொல்கிறீங்க? 1.5ங்களா? எத்தனை மாதம் நான் சனியாகுது? இது 20 நாள் கண்ணு போட்டுருக்கோம். இது மாதிரி எத்தனை மாடு நான் வியாபாரத்துக்கு கொண்டு வந்தீங்க? 4 மாடுங்களா? எந்த ஊர்ண்ணா நமக்கு? புளிக்கரைங்களா?
ஜி இந்த மாடல் நம்மளுதுங்களா? எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 7 மாடுங்களா? இதில் எந்த ஊர் போகுதுங்க? எடப்பாடி. எல்லாம் வியாபாரத்துக்குங்களா? எல்லாம் எவ்வளோ ஆச்சுங்க மாடு? ஒரு மாடம் 7 லட்சத்துக்கு மேலே. சரியான ஒசரங்க இந்த மாடு. அந்த அளவுக்கு ஒசரத்துக்கு ஏற்ற உடம்பு இல்லைங்க. நல்லா ஃபுட்டு கொடுத்துருந்தா நல்லா இன்னும் நல்லா பல்காக தெரிஞ்சிருக்கு அந்த மாடு. இதுவுமே நல்லா பசையில் இருக்குங்க. இந்த ஒரு அழகான மாடுங்க இது.